இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் வன்னி பகுதியில் ஒரு மிகப்பெரிய மோசடி இடம்பெற்றிருக்குது. இது சார்ந்து முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அதே போல நாமல் ராஜபக்சவனுடைய 100 மில்லியன் பெறுமதியான தங்கம், 125 மில்லியன் வங்கி பணம் என்று சொல்லி இவை அனைத்துக்குமே காரணம் நாமல் ராஜபக்சவனுடைய மனைவி தான் என்று சொல்லி ஒரு புதிய விடயம் வெளியாகிருக்கு. அது மட்டுமில்லாம முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பத் மன்னம்பேரினுடைய குற்றப்பட்டியல் வெளியாக இருக்குது. மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்புல இன்னும் ஒரு வீடும் இருக்குதான். ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டுதான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைச்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னால் 2004ஆம் ஆண்டு இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக RADA என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இதற்கு தலைவராக நியமிக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் டிரானலஸ். இவரால் இந்த புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு என்று சொல்லி இந்த பிரதேசங்களில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறதாக தென்னிலங்கையினுடைய ஆங்கில ஊடகம் ஒன்று குற்றம் சுமத்தி இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா 2005ஆம் ஆண்டு இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த அமைப்பினுடைய வீட்டு கட்டுமான பணிகள் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்குது. இதன் பிரகாரம் இந்த முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு என்று சொல்லி இந்த பகுதிகளிலையும் இந்த வீட்டு திட்டத்தை செயற்படுத்துறதுக்காக புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர் எமில் காந்தனுக்கும் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தது இந்த எமில் காந்தனுடைய சிநேகிதர் என்று சொல்லப்படுகிற இந்த ராடா அமைப்பினுடைய தலைவர் டிரானலஸ். இதற்கு பிறகு சரியா ஒரு மாதம் கழித்து இந்த எமில் காந்தனோட டிரானலஸ் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்து அந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த இனியன் புவனன் என்ற நபரை சந்தித்ததாகவும் அவர் மூலமாக மட்டக்களப்பு, திருகோணமலை என்று சொல்லி சகல பிரதேச செயலாளர்களுடைய கலந்துரையாடி யார் யாருக்கெல்லாம் வீட்டு திட்டம் வேணுமோ அவர்களுடைய முழுமையான பேர் விவரங்களை சேகரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு நபருக்குமே வீடு கொடுக்காம மொத்தமாக 9 காசோலைகளை சமர்ப்பித்து 125 மில்லியனுக்கு மேல மோசடி செய்ததாக இந்த ஆங்கில ஊடகம் குற்றம் சுமத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிரானலஸ் அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரதேச செயலர்கள்ட்ட எல்லாமே வலுக்கட்டாயமாக கையொப்பங்களை பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இது தொடர்பில் 2016ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபரால நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இந்த குற்றப்பத்திரிகையை விசாரிக்குமா என்று சொல்லி இந்த ஆங்கில இணையதளம் கேள்வி கேட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பு மெரிகனா பகுதியில் ஒரு வீடு இருக்கிறதாக அவருடைய மிக நெருங்கின உறவினர் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதய வீரதுங்க சொல்லியிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்திலிருந்து வெளியேறதுக்கு முதல் நாளிரவு, அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நான் மட்டும்தான் மஹிந்த ராஜபக்சவோட இருந்தேன். ஒரு இரவு விருந்தில் கலந்து கொண்டிருந்தேன். அங்க வச்சு இந்த மஹிந்த ராஜபக்ச 1980ஆம் ஆண்டுல இந்த கொழும்பு மிரிகனா பகுதியில் ஒரு வீடு வாங்கின சம்பவத்தை சொல்லியிருந்தார். அது அவருக்கு மிகவும் அதிர்ஷ்டமான வீடு என்றும் அங்க போன பிறகுதான் அவருக்கு திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லாம அரசியல் வாழ்க்கையிலேயும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்று சொல்லி இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்னதாக இந்த உதய வீரதுங்க சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரிந்தளவில் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய வீட்டுக்கு அருகில இந்த பசில் ராஜபக்சவாலையும் ஒரு வீடு கட்ட திட்டமிடப்பட்டதாகவும் இதற்கு பிறகுதான் 1991ஆம் ஆண்டளவில் தான், அதாவது அந்த உதய வீரதுங்கவால இந்த மெரிகனா பகுதியில் ஒரு வீடு கட்டப்பட்டதாகவும் சொல்லி இருக்கிறார். இப்படி இந்த மஹிந்த ராஜபக்ச சொன்ன வீட்டில் தான் அவருடைய சகோதரி பிரீத்தி, அவருடைய சகோதரர் கோட்டாபாய ராஜபக்ச என்று சொல்லி எல்லாருமே அங்குதான் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதே போல இந்த உதய வீரதுங்கவும் அங்க இருந்துதான் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் ஒரு பகிரங்கமான வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். உண்மையிலேயே மஹிந்தவனுடைய தரப்புக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்று சொன்னா இன்று வரைக்குமே எங்களுக்கு கொழும்புல வீடு இல்லை, அப்படி இருந்தா நீங்கள் நிரூபிங்கன்னு சொல்லித்தான் இந்த மஹிந்த தரப்பு சொல்லிக் கொண்டிருக்குது. அப்படி இருக்க இந்த மஹிந்தவனுடைய மிக நெருங்கின வட்டாரங்களாலேயே அவருக்கு கொழும்புல வீடு இருக்கிறதும் அதை உறுதிப்படுத்துறதுக்குமான பல ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அப்படித்தான் இந்த உதய வீரதுங்கவும் இன்றைக்கு ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். இது சார்ந்து மஹிந்த தரப்பு இனி எப்படியான கதைகளை சொல்ல போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இந்த நாமல் ராஜபக்சவனுடைய சொத்து மதிப்புன்றது கடந்த 2 நாட்களாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. இவருக்கு 100 மில்லியனுக்கும் அதிகமாக தங்கம் இருக்குது. வங்கி கணக்குகள், வீட்டு சொத்து பெறுமதி என்று சொல்லி பல கோடி ரூபாய்கள் கணக்கு காட்டப்பட்டிருக்குது. இதெல்லாமே இவர்களுக்கு எப்படி வந்தது என்ற கேள்விக்கு இன்றைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த சகலத்துக்குமே காரணம் அவருடைய மனைவி தான் என்று சொல்லியும் அவருடைய மனைவியினுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 44 வருடங்களுக்கு மேல வர்த்தகத்தில் இருக்கிறதாகவும் தான் செய்த புண்ணியம் தான் அவருடைய
தன்னுடைய மனைவி மூலமாக தனக்கு இப்படி ஒரு வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறதாகவும் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. அப்படி என்றால் நாமல் ராஜபக்சவனுடைய மனைவியினுடைய சொத்து விபரம் விசாரிக்கப்படணும். அவர்கள் அப்படி என்ன வர்த்தகங்களை செய்கிறார்கள், இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் எப்படி வந்தது என்று சொல்லி அந்த விடயமும் விசாரணைக்கு உட்படுத்தணும் என்று இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில் இப்ப மிக அதிகமாக நடைபெற இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்காக ஒரு புதிய நீதிமன்றம் உருவாக்கப்பட போகிறதாக ஜெனரல் ரங்க திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். எப்படின்னு சொன்னா இலங்கையில இப்ப மிக அதிகமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இடம்பெறுது. ஆனா அதை விசாரிச்சு அதற்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நீண்ட காலம் செல்லுது. இதால ஆரம்ப கட்டமாக 2 நீதிமன்றங்கள், அதாவது இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டும் விசாரிக்கிறதுக்கு என்று சொல்லி 2 நீதிமன்றங்களை நிறுவ போறோம். இதன் மூலமாக அது அமைச்சராக இருந்தாலோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலோ யாராக இருந்தாலும் மிக கூடிய விரைவில் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று அவர்களுக்கு கூடிய விரைவில் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி ஷரத் மொஹாட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கின்றா, இவர் 2010ஆம் ஆண்டு பொத்து ஹெராவில் பகுதியில் வைத்து ஒரு நபரை கடத்தி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இதே குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகுதென்னே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணைகள்ல தான் இப்ப இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இவரையும் விளக்கமறியல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயங்கள். என்று சொன்னா இந்த நிஷாந்த உலுகுதென்னே கைது செய்யப்பட்ட பிறகு கூட இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தரப்பால பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது இவர்கள் எல்லாருமே இந்த யுத்த வெற்றி குதவினவர்கள், அவர்களை பழிவாங்கிறதுக்காகத்தான் ஜனாதிபதி அனுரோனுடைய அரசாங்கம் இப்படியான வேலைகளை செய்யுது, இதை முற்றுமுழுதாக கைவிடணும் என்று சொல்லியிருந்தவர்கள். ஆனா எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாமல் நீதியான விசாரணை நடக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரோனுடைய தரப்பு உறுதியளிச்சிருந்தது. அதன் பிரகாரம் இன்றைக்கு அடுத்த கடற்படை தளபதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போலதான் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பத் மன்னம்பேரி, அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் இந்த சம்பத் மன்னம்பேரியினுடைய குற்றப்பட்டியல் வெளியாக இருக்குது. இந்த நபர் இப்ப கைது செய்யப்படுறதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே 22 மாதங்களுக்கு மேல விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது 106 கிலோகிராம் கஞ்சாவோட இவரை கைது செய்து 10 மாதங்களுக்கு மேல விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள். அதே போல அரிசி ஏற்றப்பட்ட வாகனம் ஒன்றை திருடி அதற்காக 11 மாதங்களுக்கு மேல விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள். இவருக்கும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கெகல் பத்ர பத்மே, கொமாண்டோ ஷலிந்து, குடு ஷஹான் என்று சொல்லி இவர்கள் அனைவருக்கும் இடையில நீண்ட தொடர்புகள் இருக்கிறதாகவும், இவர்தான் இந்த ஆயுதங்கள், அதாவது இப்ப இலங்கையில் நடைபெற இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்களை கொடுத்த நபர் என்றும் அதை மறைத்து வைத்து போலீஸ் சீருடைகள், ஆமையினுடைய சீருடைகள் எல்லாமே வழங்கின நபர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இதன் பிரகாரம் இவர் தேடப்பட்டு வந்த நிலையில இவராகவே நீதிமன்றத்தில் சரணடைந்து இப்ப விளக்கமறியல் எடுத்து வைத்து விசாரிக்கப்படுகிறார். இவருக்கு பின்னணியில இருந்து பல அரசியல் தலைமைகளுடைய பேர் பட்டியல்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கைது செய்யப்படுற இந்த கடற்படை தளபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் என்று சொல்லி இந்த கைதுகள் எல்லாமே இலங்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இது தொடர்பில் மக்கள் மத்தியில இருந்து எப்படியான ஒரு விழிப்புணர்வு தேவை என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.